தாவேக்காவுக்கு ஒரு மாற்றாக ஒரு கட்சி, புதிய கட்சி வந்துதான் ஆகணும். வழி இல்லை. ஏன்னா அதிமுக இருக்காங்க, திமுக இருக்காங்க. செங்கோட்டையன் போல ஒரு 20 தலைவர்கள் இருந்தாங்கன்னா இன்னும் நல்லா கைட் பண்ணிட்டு இருப்பாங்க விஜய், அப்படின்லாம் நினைப்பாங்க. ஸோ இப்போ இந்த விஜய் பெற்ற வெற்றி காரணம் என்னன்னா, ஒரு சினிமா புகழ், அப்புறம் வந்து லேடிஸ் ஓட்டு, யங் ஓட்ஸு, சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸ், இதெல்லாமே திமுக இருந்தது. அவருக்கு ஆட்சிக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய கட்சிகளே தான் அல்லு சில்லுங்க 9 மல்லை சக்தி அவர் சொல்றாரு, வைகோ சேர்த்தாங்க சொல்றாரு. இந்த அல்லு சில்லு லிஸ்ட்ல வைகோவும் இருக்காருன்னு அவர் சொல்றாரு. பல இடங்கள்ல 9 மாவட்டங்கள்ல தாவேக்காவுக்கு எம்எல்ஏஸ் கிடையாது. பல இடங்கள்ல வந்து 3வது இடத்துல இருக்காங்க அவங்க. எந்த அளவுக்கு எல்லா கட்சிகளையும் விஜய் மதிக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு இன்னும் கிளியரா தெரியல. இப்போ அண்ணாமலை வரும்போது விஜய் விசஸ் அண்ணாமலைன்னு அடுத்த ஜெனரேஷன் பாலிடிக்ஸ் மாறுது. பைதல்புல் நேயர்களுக்கு வணக்கம். நான் பவித்ரா சேவியர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் ராம்கி அவர்கள். வாங்க அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். சார் அரசியல் களம் பரபரப்பாக இருக்கு. அண்ணாமலை அவர்கள் புதிய கட்சியை தொடங்க போறோம்னு இப்போ இயக்கமாக தொடங்கி இருக்கிறாரு. பல்வேறு விமர்சனங்கள் ஒரு பக்கம், பாஜகவோட பி டீம்னு ஒரு பக்கம். இவர் ரொம்ப அமைதியாக ரொம்ப காமாக வராரு. அதுவும் இது வந்து ராங் டைம்ல வராருங்கிற ஒரு விமர்சனம் தான் அதிகமாக வைக்கிறாங்க. இவர் வந்து ஒரு எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்திருக்கணும், அப்போ அவர் வந்து விஜய் விசஸ் அண்ணாமலைன்னு இந்த எலெக்ஷன் களமே வேற மாதிரி மாறி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இந்த ஒரு புது வரவு எலெக்ஷன்ல? ஆக்சுவலாக இன்னைக்கு தாவேக்காவுக்கு ஒரு மாற்றாக ஒரு கட்சி, புதிய கட்சி வந்துதான் ஆகணும். வழி இல்லை. ஏன்னா அதிமுக இருக்காங்க, திமுக இருக்காங்க. அது வந்து என்னன்னா, திமுக அதிமுக வந்து மக்கள் வந்து பழைய கட்சி தான் பாக்குறாங்க. ஜென்சி தலைமுறை நிச்சயம் பழைய கட்சியா பாக்குது. அதோடைய பாதிப்புனால மற்றவர்களும் வந்து இந்த உதயசூரியன், ரெட்டலை, கைசின்னெல்லாம் வந்து கொஞ்சம் பழசா தான் பாக்குறாங்க. ஸோ இப்போ திமுக வந்து அந்த திரும்பவும் அதே மாதிரியான திரும்ப ஒரு முதலிடத்துக்கு வர முடியுமா அப்படின்னா நிறைய காலம் தேவைப்படும். நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸ் நிறைய பண்ணி ஆகணும். ஏகப்பட்ட விஷயங்களை செய்து ஆக வேண்டும். நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் இதிலெல்லாம் இப்போ அதிமுக ப்ரெசன்ஸே இல்லை. திமுக வந்து அதெல்லாம் இருந்தாலும் பெரிய அளவு கை கொடுக்கல. உதயநிதியோட செயல்பாடுகள்லாம் ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க கொஞ்சம் காலம் தேவைப்படும். ஸோ அவங்களாம் வந்து இந்த இதுலேருந்து சீன்லேருந்து வெளில போக மாட்டாங்க. இந்த கட்சியெலாம் இருக்க தான் போகுது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அனுபவம் இருக்குது. நீங்கள் தலைமையிலேருந்து கடைக்கோடி வரைக்கும் அவங்களுடைய ஆதிக்கம் இன்னும் இருந்துட்டு தான் இருக்குது. அந்த அனுபவம் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதனால் அவங்களாம் இருக்க தான் போகிறாங்க. பட் உடனடியாக தாவேக்காக்கோ ஒரு மாற்று அப்படிங்கும்போது யாராவது ஒரு புதிய கட்சி தான் வந்தாகணும். ஸோ இப்படி வரக்கூடிய கட்சி இன்னொரு சினிமா நடிகர் கட்சி ஆரம்பித்தா என்ன ஆகும், அது இன்னொரு தாவேக்கா ஆகிடும். ஸோ இப்போ ஒரு புதிய கட்சி, ஆனால் வந்து இல்லை தாவேக்காவோட கொஞ்சம் பெட்டராக இருப்பாங்க, ஒரு அனுபவம் உள்ளவர்கள், ஒரு அதிகாரிகளாக வந்தவங்க அப்படிலாம் வரும்போது ஒரு அண்ணாமலைக்கு கூடுதல் இமேஜும் கிடைக்குது. ஸோ அது வந்து இன்றைய சூழலுக்கு அண்ணாமலைக்கு ரொம்ப சூட்டாக இருக்கிறதுனால அது ஒரு பெரிய வரவேற்பு நான் பார்க்குறேன். இதே எலெக்ஷன் முன்னாடி ஆரம்பித்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இல்லை அவர் பாஜக மேலே அதிருப்தி, பாஜக பிடிக்கலனால வெளில வர்றாரு, இல்லை எடப்பாடி பழனிசாமி கூட பாஜக கூட்டணி போட்டது ஒரு பிடிக்கல, எடப்பாடி பழனிசாமி பிடிக்கல, பொங்கு மண்டலத்தில் தன்னை மீறி யாரும் வளர்ந்துக்கூடாதுன்னு நினைக்கிறாரு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு காரணங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. அது பெரிய டேக் ஆஃப் ஆயிருக்காது. ஏதோ தனிப்பட்ட விரோதத்தினால அவர் வந்து கட்சி ஆரம்பிக்கிறாரு, தான் நினைச்சது நடக்கலை, தன்னை வந்து பாஜக தலைவர் போய் தூக்கிட்டாங்க, அதுக்கு பழி வாங்கமாக இல்லை, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய சின்ன இருக்குது. பட் இன்னைக்கு அந்த காரணங்கள்லாம் அப்படியே தான் இருக்குது. ஆனால் அது பிரமாதமாக அவர் நியாயப்படுத்துறாரு. என்ன சொன்னார்னா, எனக்கு வந்து ஒரு நீண்ட பாரம்பரியம் இருக்கு, நான் நேரடியாக பாஜகலாம் சேரல, அதான் 6 மாசம் பேப்பர் கொடுத்துட்டேன், நோட்டீஸ் பீரியட்ல இருந்த மாதிரி. அதுக்கு முன்னாடி பாருங்க, அதுக்கு முன்னாடி என்ன சொல்லாருன்னா, நான் 3 மாசம் தேமுதிகல இருந்தேன், ஒரு இன்டர்ன்ஷிப்பா இருந்தேன். அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டார் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் என்ன கூப்பிட்டாரு, அப்ப நான் வந்து வர்ற மாதிரி சூழல்ல இருந்தேன். பட் அதனால நான் பாஜகவுக்கு வாக்கு கொடுத்ததுனால, நான் அதனால வாக்கு தவறாதவன் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாரு. நான் பாஜக வாக்கு கொடுத்துட்டேன், அதனால நாங்கள் போய் ஜாயின் பண்ணேன் அப்படியே சொல்கிறார். ஸோ அதனால் எனக்கு பாஜக வந்து முதல் இடமே இல்லை. அதுக்கு முன்னாடி 2-3 கட்சிகளோட பேசிட்டு தான் இருந்தேன். ஸோ பாஜகவில் இருந்து அங்கேயும் வந்து குறுகிய காலத்தில் ஒரு தலைவராகி இவ்வளோ விஷயங்கள் செய்து விட்டு தலைமைகிட்ட நான் வந்து வெளிப்படையாக பேசிட்டேன். அதுவும் டிசம்பர் மாதமே நான் அவங்ககிட்ட சொல்லிட்டேன். எனக்கு இல்லை, என்னுடைய கருத்து எல்லாத்தையும் வெளிப்படையாக முழுக்குள்ளே வச்சுக்காமல் எனக்கு என்ன எதிர்பார்ப்பேன், நான் எப்படி பண்ணணுமோ எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அவங்க தான் என்னை வெயிட் பண்ண சொன்னாங்க. வெயிட் பண்ண சொன்னால சரி கட்சி தலைமை கொடுத்துட்டு போக சொன்னாங்கன்னே சொல்லி. ஆமாம், எல்லாம் சொன்னாங்க, சொன்னதை செய்தேன். ஸோ இப்போ வந்து எல்லாவற்றையும் நேரடியாக கண்ணுக்கு நேராக பார்த்து சொல்லிவிட்டு விடைபெறலாங்க. ரொம்ப க்ளீனாக அவர் சொல்கிறாரு. அதாவது என்னென்னா, அவர் தன்னுடைய தரப்பை நியாயப்படுத்துன்னு என்ன சொல்கிறாரு. அவர் சொல்கிற அந்த நேம் ட்ராப்பிங் கூட பார்த்தீங்கன்னா, அப்துல் கலாம், அவர் எனக்கு தெரிஞ்சு சமீப காலத்தில் அவர் அப்துல் கலாம் பற்றி பேசுனதே இல்லை. ஆனால் அப்துல் கலாம் பற்றி பேசுகிறாரு, நல்லக்கண்ணு பற்றி பேசுகிறாரு, சூப்பர் ஸ்டார்களும் பற்றி பேசுகிறாரு. எல்லாம் தலைவர்களை ஒரு நியூட்ரல், இவங்க எல்லாமே ஒரு கட்சியை தாண்டி கொண்டாடக்கூடிய ஒரு தலைவர்கள். அப்படிங்கும்போது
இவர்கள் வழியில் இவர்களை நான் ஒரு ஆதர்ஷ புருஷனாக வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ நல்லக்குன்னு சொல்லும்போது இடதுசாரிகள் மேலே எனக்கு மதிப்பு இருக்குங்கிறத இன்டெரக்டாக தானே வெளிப்படுத்துறாரு. ஸோ இதெல்லாம் வந்து சொல்லும்போது நான் வந்து ஒரு மாற்று அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கட்டமைக்கும் போது இன்னைக்கு இந்த சூழலில் ஒரு நம்பகத்தன்மையோட தான் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி எனக்கு தேவை, ஒரு புதிய கட்சி வருது, அவரும் பாருப்பா ஒரு ஐபிஎஸ் பதவியே ரிசைன் பண்ணிட்டு வந்தார், என்னென்னமோ ட்ரை பண்ணார், ஒர்க் அவுட் ஆகலை, இன்றைக்கி ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்குது, சரி இந்த மாற்றம் போல் நம்மளும் செய்யலாம் அப்படின்னு ஒரு நல்ல நோக்கத்தோடு வராங்கிற மாதிரி பொதுமக்கள் எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி சூழலை அவர் கை கொடுக்குது. ஸோ அதனால் அதை செய்கிறார். பட் இதை எப்படி எடுத்துகிட்டு போகிறாரு அப்படிங்க முதல் ஸ்டெப்லேயே ஒரு கிளியராக சொல்கிறாரு, நான் யாருக்கும் போட்டி இல்லை, ஏதோ இவரை எதிர்க்கணுங்கிறதுக்காக நான் யாரையும் எதிர்க்க போகிறதில்ல, நான் எப்படி பாஜகவை பார்க்கணும்னு அதே போல் திமுகவும் அதிமுக எல்லா கட்சியும் ஒரே மாதிரி தான் பார்க்க போகிறேன், ஆளுங்கட்சி மேலே ஒரு நேர்மையான விமர்சனத்தை வைக்க போகிறேன், ஆக்கப்பூர்வமான அரசியல் பண்ண போகிறேன் அப்படி இது சொல்கிறதே ஒரு பெரிய விஷயம் தான். ஆனால் சிறு கட்சிகள் கூட சொல்லியிருந்தாரு. இப்போ கிருஷ்ணசாமி அவர்கள் கட்சியாகட்டும், கூட்டணி கட்சிகளில் இருந்தவங்களாகட்டும், இப்போ எந்த ஒரு மாறுபாடுமே இல்லாமல் வேறுபாடுமே பார்க்காம எல்லா கட்சிகளுடைய பெயர்களையும் மென்ஷன் பண்ணியிருந்தார். இன்னொரு விஷயம் அவர் பண்ணது என்ன அப்படின்னா, விஜய் மேலே வைக்கக்கூடிய ஒரு பெரிய விமர்சனம், தாவேக்கா மேலே இருக்கக்கூடிய விமர்சனம், ஒரு அரசியல் மயப்படுத்தாத இளைஞர்கள், அரசியல் மயப்படுத்தப்படாத தொண்டர்கள், அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள், அமைச்சர்களுமே அப்படி இருக்காங்கன்ற விமர்சனங்கள் தொடர்ந்து இருக்கு. இவர் எல்லாத்துக்குமே வரமுறை வைப்பங்கிறாரு, ஒரு சில தேர்வுகள்லாம் இருக்குங்கிறாரு, பதவி கொடுக்கணும்னா அதுவும் கண்டினியூஷனா இருக்காது, எல்லாருக்குமே பதவி கொடுக்கணுங்கிறாரு. இந்த மாதிரி ஒரு விஷனரை கொண்டு வர்றதுங்கிறது ஒரு அட்டென்ஷன் கிரியேட் பண்றதுக்காக பண்றாரா, இது இந்த ரியாலிட்டிக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்க? இது ரியாலிட்டி இன்றைய சூழலுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னா நிச்சயமாக இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு கட்சி வந்து ஒரு மாற்றத்தை சொல்லி இது வரைக்கும் இருந்த ட்ரெடிஷ்னல் கட்சிகள்லாம் ஒதுக்கி வைத்துட்டு ஒரு கட்சி வந்துருச்சு. இப்போ அந்த கட்சியோட செயல்பாடுகளை மக்கள் வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ மக்கள் நினைப்பாங்க, சரி மாற்றத்துக்காக மக்கள் வந்துட்டோம், பட் இந்த கட்சிக்கு ஒரு கூடுதல் அனுபவம் இருந்ததுன்னா இன்னும் நல்லா பண்ணியிருப்பாங்கப்பா, ஒரு நல்ல ஒரு அனுபவம் உள்ள தலைவர்கள் இருந்திருந்தாங்கன்னா, செங்கோட்டையன் போல் ஒரு 20 தலைவர்கள் இருந்திருந்தாங்கன்னா இன்னும் நல்லா கைட் பண்ணியிருப்பாங்க விஜய் அப்படின்லாம் நினைப்பாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துக்கு ஒரு அனுபவம் தேவை அப்படின்னா அதை வந்து உங்களுக்கு வந்து ஒரு லேர்ன் பண்ணணும், அதுக்கு ஒரு ப்ராக்டிஸ் இருக்குது. அதுக்கு தான் அவர் என்ன சொல்கிறார், நான் நேரடியாக எடுத்துகிட்டு போக மாட்டேன், நிர்வாகிகளை அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணி அப்துல் கலாம் அந்த பயிற்சி பட்டறை அதெல்லாம் வச்சு நான் எடுத்துகிட்டு போவேன்லாம் ஒரு ப்ராசஸ்லாம் சொல்கிறார். இது காலப்போக்கு ரொம்ப டைம் கன்சியூமிங் ப்ராசஸ் தான், ரொம்ப நாள் எடுத்துக்கும். ஆனால் அவர் என்னுடைய தேர்தல் அடுத்த இலக்கு தான் சொல்கிறாரு. அப்போ அடுத்து நிச்சயமாக பை எலெக்ஷன் வரப்போகுது, உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது, உள்ளாட்சி தேர்தலுக்கு போட்டியிட போகிறேன்லாம் சொல்கிறார். இது வந்து நான் வந்து இதை வந்து ஏதோ ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்காக பண்ணுறாருன்னு நான் நிச்சயமாக பார்க்க மாட்டேன். ஏன்னா அவர் நல்லா தெரியுது, எப்படியும் விஜய் மாதிரி நம்ம பேசி வந்துட்டா கூட நாளைக்கு சஸ்டைன் பண்ணணும் இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு ஒரு நல்ல ஒரு அப்பியரன்ஸ் கிடைக்கணும். ஜெயிச்சாலும் தோத்தாலும் ஒரு நல்ல மக்கள்லாம் வந்திருக்காங்க, அனுபவசாலிலாம் வந்திருக்காங்கன்னு ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணணும்னா அது கொஞ்சம் சீரியஸாக சில விஷயங்கள் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால அவர் ஒரு உறுதியான ஸ்டெப் எடுப்பார் தான் நான் பார்க்குறேன். அவர் பேச்சிலேருந்து அது நல்லாவே தெரியுது. பட் இன்றைக்கி இருக்கிற சூழலில் ஒரு கட்சியை எதிர்த்துக்கிட்டு இன்னொரு கட்சி வளர முடியுமா தமிழ்நாட்டில்? ஏன்னா அப்படி தான் ஒரு 10 ஆண்டு கால அரசியலே அப்படி தான் இருந்திருக்குது. இவருக்கு பதில் சொல்லு, பாஜக ஏன் நீ எதிர்த்து சொல்லலை, குரல் கொடுக்கல, அவர் ஏன் இது சொல்லலை, இதுதான் அரசியலுங்கிற மாதிரி ஒரு 10 வருஷம் நம்ம கட்டமைச்சிட்டோம். ஸோ இப்படி இருக்கும்போது இவர் ஒரு மாற்றி யோசிச்சார், யாரையுமே நான் எதிர்க்க போகிறதில்ல, ஆக்கப்பூர்வம் விமர்சனம் மட்டும் தான் போடுவேன், மற்ற கட்சிகளை பண்ண மாட்டேன்னு செய்வார், எப்படி எடுப்போம்னு நம்ம யோசிக்கிறோம். பட் ஒரே இடத்துல இன்னொரு பக்கம் பாருங்கள், விஜய் வந்து ஒரு வெற்றிகரமான ஒரு ஆட்சியாளராக வந்துட்டார் இருக்கார். ஆனால் அவர் என்ன சொல்கிறார், இவ்வளோ பெரிய வெற்றிக்கு அப்புறமும் நம்ம என்ன எல்லாம் எதிர்பார்த்தோம்னா, முதல்வர் என்ன சொல்லுவார், நான் இவ்வளோ வெற்றி வந்துட்டேன், எனக்கு இன்னும் யாரும் போட்டி கிடையாது, நான் எல்லாரையும் அரவணைத்து போவேன் அப்படின்னு சொல்லுவார்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனால் அவர் என்ன சொல்லுவார், திரும்பவும் எனக்கும் திமுகவுக்கு தான் போட்டி, அதுவும் திமுக மட்டும் இல்லை, உதயநிதி பேரையும் சொல்லு, ஸ்டாலின் அவர் மேலே எனக்கு ஸ்டாலின் மேலே வந்து கட்சியை கடந்து பெரிய அனுதாபமே மக்கள் மத்தியில் இருக்குது. ஏன்னா இது போன்ற ஒரு தோல்வியை யாரும் மக்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் 96 தோத்து போனாங்கன்னா அது ஊழல் விஷயம், நிறையா ஜெயலலிதாவுக்கு எதிராக மக்கள் இருந்தாங்க, நன்மதிப்பிலேயே இவர் விடை பெற்றார். ஆமாம், குளத்தூரில் ஒன்றும் தப்பாலாம் ஒன்றும் பண்ணலையே, அவரே தொகுதி மக்கள்கிட்ட கேட்டால் நல்லது தான் பண்ணுங்க, ஆனாலும் எப்படி தோற்று போனார் அப்படிங்கும் போது ஒரு அனுதாபம் இருக்குது. அப்படிங்கும்போது அப்படி அதாவது தேர்தல் தோல்விக்கு அப்புறம் எந்த விதத்துலையும் தலையிடாமல் கட்சி தலைவராக அமைதியாக இருக்கிற அவரை வந்து திருப்பி கொண்டு வந்து அவருக்கு எனக்கும் போட்டின்னு சொல்கிறத எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்னு தெரியல. ஆனால் அதை தொடர்ந்து அதை கட்டமைக்கிறார் விஜய். அதோடு நிறுத்தலை, திரும்பவும் வந்து எனக்கு வேறு யாரும் போட்டி இல்லை, அல்லு சில்லுகளுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, தீர்ந்து போன சக்தி தூர்ந்து போன சக்தி சொல்லும்போது மற்றவங்களாம் காயப்படுத்துகிறார். அவங்களே ஆல்ரெடி ஒரு செட்பேக்கில் இருக்காங்க. இப்போ அதிமுகவெல்லாம் வந்து பல பேர் இங்கே கிளம்பி வராங்க, இருந்தாலும் இருக்கிறவங்களுக்கும் மனதளவில் காயப்பட்டிருக்காங்க. நிறைய சின்ன கட்சிகள் அவருக்கு ஆட்சிக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய கட்சிகளே தான் அல்லு சில்லுங்க 9 மல்லை சக்தி அவர் சொல்கிறார், வைகோவும் சேர்த்தாங்க சொல்கிறார், இந்த அல்லு சில்லு லிஸ்ட்டில் வைகோவும் இருக்காருன்னு அவர் சொல்கிறார். ஸோ அதனால் அவர்களே மனதளவில் ரொம்ப என்ன எப்படி பேசுகிறாரு, ஒரு முதல்வர் பொசிஷனில் இருந்துட்டு பேசணும், ஒரு அரவணைச்சு போகிற மாதிரி பேசணுமே அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பக்கம் முதல்வர் பேசும்போது அண்ணாமலை வந்து இல்லை நான் யாரையும்
காயப்படுத்த மாட்டான், யாரையும் எதிர்க்கும் போது ஒரு பாசிட்டிவாக இருக்குது, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்குது. ரெண்டாவது அண்ணாமலைக்கு தெரியுது இனி வரும் காலம் வந்து ஒரே ஒரு பார்ட்டி வந்து தமிழ்நாடு முழுக்க போய் ஒரு வெற்றியை பெற முடியாது, ஒரு கூட்டணி ஆட்சி தான் சாத்தியம். எப்படி இருந்தாலும் நம்ம வந்து இன்னொரு பார்ட்னர், அது தேசிய கட்சிகளோ திராவிட கட்சிகளோ ஏதாவது ஒரு கட்சியோட சேர்ந்து தான் நம்ம ஆட்சி அமைக்க முடியும்னு அந்த யதார்த்தத்தை அவர் புரிஞ்சிருக்கிறார். அதுதான் நடக்க போகுது. ஏன்னா ஒரே பார்ட்டி எல்லா இடங்கள்லையும் வந்து ஜெயிக்க முடியாது. இந்த இவ்வளோ பெரிய மாற்றத்துக்கு அப்புறம் நம்ம கிளியராக தெரியுது. ஏன்னா பல இடங்களில் 9 மாவட்டங்களில் தாவேகாவுக்கு எம்எல்ஏஸ் கிடையாது, பல இடங்களில் வந்து 3வது இடத்துல இருக்காங்க அவங்க. ஸோ அதே மாதிரி தான் திமுகவும் பல இடங்கள்ல வந்து அவங்க விட்டுருக்காங்க. அதிமுகவும் இருக்குல்ல, அது ஒரு தமிழ்நாடு முழுக்க பறந்துபட்ட அளவில் ஒரு கட்சி இருக்கு. அவங்களுக்கு கணிசமான எல்லா ஒரு மாவட்டம்னு எடுத்துட்டா ஒரு 3 தொகுதிகளுக்கு அதில் ஒரு தொகுதியாக வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தா அப்படி கூட இல்லை. ஸோ அதனால் ஒவ்வொருத்தரும் இப்போ திரும்பவும் அதிமுக குங்குமண்டலம் அந்த பகுதியில் தான் ஸ்ட்ராங்காக இருக்குது, டெல்டாவில் வந்து திமுக தான் ஸ்ட்ராங்காக இருக்குது, அங்கங்கே நகரங்களில் தான் தாவேக ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்படி தான் பிரிஞ்சு இருக்காங்க. ஸோ இனி வரும் காலத்தில் வந்து ஆட்சி மட்டும் இல்லை, கட்சியே நடத்துறதுக்கே வந்து ஒரு கூட்டணி, ஒரு பார்ட்னர் தான் வேணும். எல்லா பக்கமும் போகணும், எல்லா தொகுதியும் போகணும்னா வேணும். இதை அண்ணாமலை உணர்ந்திருக்கிறார். விஜய் உணர்ந்திருக்காரா என்னன்னு தெரியல, அவர் பேச்சில் அது தெரியல. அவர் ஒரு ஆட்சி அமைப்பதற்கு யார் கூட வேணாலும் போய் பேசுறது ரெடியாக இருக்கார். நான் அவர் போய் சிவி சண்முகம் வீட்டுக்கு போகிறதாகட்டும், சின்ன கட்சிகள் வீட்டுக்கு போய் அவங்கள பார்த்து பேசுனதெல்லாம் வந்து அது எப்படி புரிஞ்சுக்கிட்டதுன்னா ஆட்சியை காப்பாற்றுறதுக்காக எடுத்தப்பட்ட முயற்சியாக தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா அந்த இது தொடர்ந்து இருந்ததுன்னா என்ன பண்ணியிருப்பாரு, திரும்ப அவங்க கூடலாம் பேசியிருப்பார், அதெல்லாம் பண்ணிப்பார். அந்த ஒரு நாள் காட்சி, அந்த மறுநாள் வாக்கெடுப்புக்கு முதல் நாள் இவர் போனார், அவ்வளோதான் இருக்கக்கூடிய. ஸோ எந்த அளவுக்கு எல்லா கட்சிகளையும் விஜய் மதிக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு இன்னும் கிளியராக தெரியல. பட் அண்ணாமலை ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார். ஸோ அண்ணாமலை எடுக்கிறது ஒரு புதிய முயற்சி தான். அது எந்த அளவுக்கு தேர்தல் அரசியல் கை கொடுக்குங்களாம் தெரியாது. ஆனால் நிச்சயமாக இது எப்படி போனாலும் நிச்சயமாக விஜய் வெர்சஸ் அண்ணாமலைங்கிற நேரத்தில் தான் கொண்டு போகும். அதான் சார் கேட்கலாம்னு நினைச்சேன். ஏன்னா இப்போ தமிழக அரசியல் வந்து 2 துருவ அரசியல், அதாவது 2 கட்சியாகட்டும் 2 தலைவர்கள் ஆகட்டும் இப்படினே வந்திருக்கு. இப்போ கலைஞர் வெர்சஸ் ஜெயலலிதா அவர்கள் அப்படின்னு வந்ததாகட்டும், ஏற்கனவே எம்ஜிஆர் கலைஞர் அப்படின்னு இருந்ததாகட்டும், அவங்க பிரிஞ்சு வந்து அதில் 2 பேராக இருந்தது. இப்போ வந்து அதிமுக திமுகங்கிற இடத்துல இருந்து மாறி தாவேகா அப்படின்னு வந்திருக்கு. இப்போ தாவேகா வெர்சஸ் அவர் திமுகன்னு சொன்னாலுமே அதிமுக பல ஆண்டுகள் இருந்த கட்சி. இப்போ அண்ணாமலை வரும்போது விஜய் வெர்சஸ் அண்ணாமலைன்னு அடுத்த ஜெனரேஷன் பாலிடிக்ஸ் மாறுது. அந்த ஒரு இடத்துக்கு நகர்றதுக்காக தான் இந்த ஒரு தொடக்கமாயிருக்கு அப்படிங்கிறது கண்டிப்பா நடக்குமா? அப்ப அந்த அளவுக்கு 70 ஆண்டு காலம் 8 ஆண்டு காலம் அந்த திராவிட கட்சிகள் நீர்த்து போயிடுவாங்களா என்ன? நிச்சயமா நிறுத்து போக மாட்டாங்க. அவங்களுக்கான இடம்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா விஜய் வர்சஸ் அண்ணாமலைன்னு வந்து ஒரு அரசியல் போக்க சொல்கிறேன். ஆனால் ஒரு தேர்தலை சந்திக்கிறோம். நீங்கள் வந்து நாடாளுமன்றத்தில் கூட விடுங்க, இப்போ அடுத்த வர இடைத்தேர்தலை சந்திக்கணும்னா கூட கூட்டணியாக தான் போகிறாங்க. விஜயே கூட்டணியாக தான் போகிறார், எல்லா விடயத்தோட போவார். ஸோ திமுக அதிமுக எல்லாரும் கூட்டணியை கட்டமைக்க போகிறாங்க. ஸோ கூட்டணியாக தான் அணுகணும், வேறு வழி கிடையாது. பட் இதில் என்னென்னா எத்தனை காலம் வந்து ஒரே ஒரு பார்ட்டி வந்து ஒரு ஆட்சி அமைக்கிறதோ இல்லை ஒரு இந்த இருதுருவம் அப்படிங்கிறது அது ஒரு முடிவுக்கு வந்துருச்சு தமிழ்நாட்டை. ஸோ இப்போ நீங்கள் ஆந்திராவை எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்ட் காம்பினேஷன். ஒரு சந்திரபாபு நாயுடு போன்ற ஒரு அனுபவசாலி முதல்வராக இருக்க, அவருக்கு வந்து பாஜக ஆதரவு இருக்குது, ஒரு தேசிய கட்சி ஆதரவு இருக்குது. பவன் கல்யாண் போன்ற ஒரு இளைஞர்களுக்கு கவரக்கூடிய ஒருத்தர் வந்து அவர் சப்போர்ட் இருக்கார். ஸோ ஒரு 3 முகம் கொண்ட ஒரு கூட்டணி. இப்படிதான் அதனால தான் பவர்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா அந்தந்த செக்டர் இப்போ நீங்கள் சந்திரபாபு மேலே ஏகப்பட்ட அதிருப்தி இருக்குது. பட் ஒரு சில செக்டரில் என்ன, அவர் வந்து இளைஞர்கள் கவர் மாதிரி சந்திரபாபு நாயுடு பையன் எவ்வளவோ ட்ரை பண்ணாலும் பவன் கல்யாண் அளவுக்கு போய் ரீச் பண்ண முடியாது. ஸோ அதனால் இளைஞர்களை கவர்வதற்கு ஒரு பார்ட்டி, ஸோ அனுபவம் உள்ள ஒரு பார்ட்டி ப்ளஸ் தேசிய கட்சியுடைய ஒரு சப்போர்ட், இந்த ஃபார்மேட்டு இந்த மாடல் வந்து தமிழ்நாட்டுக்கு வரும்னு நான் நினைக்கிறேன். ஸோ எல்லாமே தேவைப்படுது. ஏன்னா தமிழ்நாடு வந்து வளர்ச்சி அடைந்த மாநிலம். இப்போ நீங்கள் வந்து இப்போ நான் 5 வருஷம் என்ன பார்த்தோன்னா நிதி ஒதுக்கீடு இல்லைங்கிறாங்க, சாதாரண மக்கள் என்னங்கிறாங்க, சரிங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ஏன் குரல் கொடுத்துட்டே இருக்கீங்க, இப்போ வேற என்ன ஆல்டர்னேட்டிவ், இப்போ வேற ஏதாவது பண்ணுறீங்க, வேறு வழியில் நீங்கள் வந்து மத்தியில் இருக்கிறவங்களோட அனுசரித்து தான் போகணும். ஏன்னா நமக்கு காரியம் ஆகணும்னா போய் தான் ஆகணும். நான் மாநில உரிமைகளை பேசிக்கிட்டு நான் வந்து அவங்க கொடுக்கணும்னு விலகி இருந்தால் நமக்கு தான் நஷ்டம். ஸோ இதெல்லாம் பார்க்குறாங்க. இப்போ டபுள் என்ஜின்ங்கிறது வந்து ஒரு கவர்ச்சிகரமான வாசமாக வந்தது காரணமே தான். இப்போ நீங்கள் அதிமுகவை செலக்ட் பண்ணால் அவங்க வந்து இங்கே இருக்கிறதே மேனேஜ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா டெல்லியில் கேட்டாங்கன்னா அவங்க கூட்டணியாக இருக்கிறதுனால கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ ஒரு ட்ரிபிள் என்ஜின்னு வந்து வச்சுங்களேன், அதாவது இவங்க ஏரியாவில் இருக்காங்க, இவங்க ஏரியாவில் இருக்காங்க, அவங்களுடைய பலத்தோடு பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ அதை நோக்கி தான் தமிழ்நாடு அரசியல் போகும்போது நம்ம இதனால் இந்த திமுக அதிமுக நாங்களை கைவிட்டாங்களோ, இனிமேல் வந்து விஜய் வெர்சஸ் அண்ணாமலை அப்படின்னு போகும்போது நம்ம இருக்கும் அப்படிலாம் வந்து ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இவங்க அனுபவம் இருக்குல்ல, இந்த அனுபவம் வந்து
ஒரு புதிய கட்சிக்கோ இல்லை தேசிய கட்சிகள் கூட கிடைக்காது. இனிமேல் தேசிய கட்சிகள் பாஜக வளருதுன்னா அவங்களாம் வந்து தமிழ்நாட்டில் ஒன்றும் செய்ய முடியாது. அவங்களால ஆட்சியெல்லாம் பிடிக்கிற அளவுக்குலாம் வளர முடியாது. ஆட்சியில் பங்கேற்கக்கூடிய இடத்துல கூட இருக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு இருக்கிறது 3% தான். இப்போ காங்கிரஸும் பாஜகவும் 3% தான் வாக்குகள் வாங்கியிருக்கு. ஸோ இந்த 3% வந்து இன்னும் வந்து பயங்கரமாக வளர்ச்சி இருந்தோட 5% தான் தொட முடியும். 5% வைத்து ஒரு கூட்டணியை இடம்பெற்று நீங்கள் சீட்டு வாங்கலாம் முடியாது, நீ தனித்து போட்டியிட முடியாது, பெரிய அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ்லாம் பண்ண முடியாது. இதுதான் யதார்த்தம். தமிழ்நாடு வந்து ஒரு தேசிய கட்சிகளுக்கு அவ்வளோதான் இடம் கொடுத்துருக்கு. ஆனாலுமே அந்த 3 இல்ல 5% வந்து மற்ற கட்சிகளுக்கு தேவைப்படுது. இப்போ விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்க அந்த 5 காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் தேவைப்பட்டாங்க. அதே மாதிரி பாஜக ஒரு பக்கம், அதிமுகவுக்கு நேஷனல் பார்ட்டிங்கிற ஒரு முகமா இருக்கிறாங்க. ஸோ வந்து இவங்களுடைய சதவீதங்கள் குறைவா இருந்தாலும் இவங்க தேவை அவங்களுக்கு இருக்கு, அவங்க தேவை இவங்களுக்கு இருக்குங்கிற மாதிரி களம் இருக்கு. அந்த காம்பினேஷன் ஒரு தமிழ்நாட்டுடைய அந்த உணவுலே இருக்கிற மாதிரி காம்பினேஷன் அவங்க வேணும். அது தேசிய கட்சிகள் வேணும், அவங்களோட சப்போர்ட் வேணும். அவங்க எதிர்கட்சியாக இருந்தாலும் நமக்கு டெல்லியில் ஒரு சப்போர்ட் இருக்குன்னு இன்னைக்கு வந்து விஜய் ஒரு முடிவு எடுக்கிறாரு. அதுக்கு பெரிய கணக்கில் இருக்கு. ராஜ்யசபா எம்பியை வந்து காங்கிரஸ் நமக்கு இருக்கிற ஒரு வாய்ப்பு. அப்படி இருக்கும்போது அவருடைய கட்சிக்கே கொடுத்துருக்கலாம். பட் இருந்தாலும் நமக்கு டெல்லியில் நமக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு சிஸ்டம் வேணும் அப்படின்னா நம்ம அவங்கள கொடுத்து இது பண்ணுவோன்ட்டு. இப்போ வந்து தாவேக்காவே சொன்னால் கூட காங்கிரஸ் கூட்டணி விட்டு வெளில போக மாட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு பயங்கர பாண்டிங் வந்துருச்சு. ஸோ அதனால் அது இதை மாதிரி தான் வந்து கூட்டணியை கொஞ்சம் கட்டமைக்கணும். சும்மா ஒரு வலிமையான கூட்டணி பாஜக எதிர்ப்புக்காக ஒரு கூட்டணி வச்சு அது சீட்டு கட்டு மாரி கலைஞ்சு போய் இப்போ திமுக கூட்டணி நிலமா பார்த்தா அப்படிதான் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து ஒரு டெல்லியோட கணக்குகளையும் டெல்லிக்கு டெல்லியிலேருந்து நமக்கு வந்து சப்போர்ட் இருக்கணும்னா இதை செய்து தான் ஆகணும். ஸோ அதனால் எல்லாவற்றையும் தவிர்க்கவே முடியாது, எல்லாரோடையும் உள்ள கொண்டு வரணும். அதனால் திராவிட கட்சியில தவிர்த்து விட்டு விஜயால ஒன்றும் பண்ண முடியாது. அவர் என்னைக்கு இருந்தாலும் திமுகவோட சப்போர்ட் வேணும். இன்டைரக்டாக கூட அவர் இன்னைக்கு திமுகவோட கூட்டணி கட்சிகளுடைய சப்போர்ட்ல தான் ஆட்சி ஓடுது. அதிமுக நிர்வாகிகள் தான் கட்சியை ஓட்டுறாங்க. இப்பதான் கட்சியே எல்லாமே டெய்லி 3 பேர் ஒரு 5 பேர் போறாங்க. ஸோ இவங்களை வச்சுதான் உண்மை ஒரு கட்சி கட்டமைப்பை செட் பண்ணணும். ஸோ அதனால திமுக வேணாம் அதிமுக வேணான்னு சொல்லக்கூடிய நிலைமையில விஜய் நிச்சயமா இல்லை. அவர் ஆரம்பத்தில் நோக்கம் வேணா இருந்திருக்கலாம். பட் ஆனால் இப்போ இன்னைக்கு வந்துட்டார், யதார்த்தம் புரியுது. ஆகா நம்ம கட்சியை ரன் பண்ணணும், ஆட்சியை ரன் பண்ணணும்னா நமக்கு ஆட்கள் வேணும். ஆமாம். ஸோ அந்த அனுபவத்தோட உள்ள நிர்வாகிகள் இவ்வளோதான் செய்யுது, ஸ்பேஸே இவ்வளோதான் இருக்குது. அப்படி இருக்கும்போது அதை பயன்படுத்திக்கணும். புதுசாக இங்கேருந்து யாரும் வரப்போறா? இப்போ கட்சிக்கு வந்து விஜய் கட்சிக்கு வேற யாரும் ஆட்கள் வரப்போறதில்ல, வெளியில இருக்கிற கட்சிகள் தான் வரப்போறாங்க. அந்த யதார்த்தத்தை அவர் புரிஞ்சிருக்காரு தான் நான் பார்க்குறேன். ஸோ அதனால தான் வந்து அலோவ் பண்ணுறாரு. ஸோ இது வந்து அவருடைய கண்ட்ரோல் இருக்கிற வரைக்கும் இருக்கும். இல்லைன்னா அது திரும்பவும் பேக் ஃபயர் ஆகிடும். ஏன்னா நீங்கள் மாற்றம் சொல்லி தான் வந்தீங்க, திரும்பவும் திமுக ஆட்கள்லாம் உள்ள வச்சுக்கிட்டு திரும்ப அதே மாதிரியான ஆட்சி அப்படின்னா மக்கள் சலிச்சு போயிடுவாங்க. அது கொஞ்சம் இடைத்தேர்தலே தெரிஞ்சிடும். இப்போ திமுக வந்து கூட்டணி கட்சிகள் எல்லாரும் இருந்ததுனால தான் பலமாக இருக்காங்கன்னு பல ஆண்டுகளாகவே அது வந்துகிட்டே இருக்குது. அவங்களோட ஸ்ட்ராங் நாங்கள் கூட்டணி, நாங்கள் எல்லாரும் ஒரே மாதிரியான மைண்ட் செட்டில் இருக்கோங்கிறத தொடர்ந்து சொல்லிட்டே இருப்பாங்க. இப்போ எல்லாருமே தாவேக்கா போயிட்டாங்க. இருக்கிற வைகோவுமே அதிருப்தியில் தான் இருக்காரு. நாங்கள் தெரியாமல் சூரியன் நின்றுட்டோம், அதனால் கூட சப்போர்ட் பண்ணுறோங்கிற வரைக்கும் மதிமுகவும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த நிலைமையில் திமுக ஒரு வலுவான எதிர்கட்சியை செயல்படுவாங்களா? எப்பவுமே எதிர்கட்சினா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, ஆனால் இந்த வாட்டி அதே மாதிரி இருப்பாங்களா? இல்லை, ஒரு லக்கிலி வந்து திமுகவுக்கு எதிர்க்கட்சி அந்தஸ்து கிடைச்சிது. அதுவும் உடனே ஸ்டாலின் வந்து நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு சரி இது ஒரு மாற்றத்திற்கான இது, ஒரு இளைய தலைமுறை உள்ளே கொண்டு வந்து டக்குன்னு உடனடியாக இருக்கிற ஆப்ஷனாக உதயநிதி எதிர்க்கட்சி தலைவராக ஆகிட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஸ்டாலினும் வந்து குளத்தூரில் தோற்று போய்விட்டார். இல்லைன்னா அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருப்பார். ஒரு டக்குன்னு ஒரு உள்வாங்கி ஒரு மாற்றம் வந்துருச்சு ஆக்சுவலாக. ஆனால் திரும்ப வந்து இந்த இடத்துல வந்து திரும்ப ஒரு கூட்டணியை கட்டமைக்க முடியுமா அப்படின்னா ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான் இருக்கு. அங்க சேர்ந்தவங்க எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியில இருக்கிறாங்க. ஒரு நிகழ்வுகள்லையுமே தெரியும். ஆமா, இப்போ நேத்து விஜய் அவர்கள் ஐயுஎம்எல் கட்சியோட சேர்ந்து போய் அந்த மரியாதை செலுத்தினது கூட ரொம்ப வைரல் ஆயிருக்கு வீடியோலாம். அவங்க 2 பேருக்குள்ள அவ்வளவு அந்யோன்யமா இருக்காங்க. அப்படி அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஏதோ ஒரு காரணனால திமுக குட் பை அப்படி சொல்றதுக்கு அவங்க எல்லாரும் எப்ப வெளியே வந்தாலும் வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு போய் சேர்ந்ததுக்கு அப்புறம். ஆக்சுவலா இந்த கூட்டணியே வந்து ஒரு வித்தியாசமான கூட்டணி தான், ஒரு பெரிய பலமான கூட்டணி எல்லாம் நினைச்சிட்டு இருக்கும்போது அது வந்து ஒரு ஈஸியா உடைக்க முடிஞ்சது, ஈஸியா ஆயிடுச்சு ஆக்சுவலா. ஆனால் வந்து வைகோ அவர்கள் அந்த மத்திய துறை வைகோ பயன்படுத்திய வார்த்தை இருக்குல்ல, துரதிருஷ்டவசமாக எங்களுக்கு அது ரொம்ப உண்மையிலே காயப்படுத்தக்கூடிய விஷயம். ஆக்சுவலாக உதயசூரியன் சின்னம் வந்து எங்களுக்கு துரதிருஷ்டம்னு சொல்கிறது வந்து அது இருந்ததுனால தான் சில தொகுதியில் அவங்களுக்கு அதிர்ஷ்ட தேவதை இருந்தால். இப்போ சீர்காழியெல்லாம் வந்து நீங்கள் உதயசூரியன் இருந்ததுனால தான் அவங்களால வெற்றி பெறவே முடியுது. அவங்க ஒரு தீப்பெட்டியிலே வேறு ஏதாவது சின்னத்தை போட்டிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க டெபாசிட்டே போயிருந்துருக்கும். பட் இன்றைக்கி வெற்றி பெற்ற பிறகு அவங்க சொல்லும்போது அது உண்மையிலேயே ஒரு திமுக தொண்டர்களில் உண்மையிலே ஹட் பண்ணும். இப்போ நீங்கள் கமல் கூட பரவாயில்ல, எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதி கிடைக்கல, எங்களுக்கு டார்கெட் கிடைக்கலன்னு ரொம்ப டீசெண்டாக உலகினார். ஸோ ஆனால் அவங்க அப்போல்லாம் வந்து எங்களுக்கு எப்படியாவது ஜெயிச்சு சீட்டு வேணுங்கிறதுக்காக பல காம்பரம் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து இல்லைன்னு குறை சொல்கிறத வந்து அது சரியா இல்லை. அதான் மல்லை சத்தியாலாம் ரொம்ப வைகோ என்னவெல்லாம் செய்வார் நம்ப முடியாதுலாம் வந்து விரிவாக விமர்சனம்லாம் கொஞ்சம் ஒரு அறிக்கை விட்டுருந்தார்.
ஸோ அதனால் திமுக வந்து திரும்ப வந்து தன்னை வந்து திரும்ப மாற்றிக்கணும் அப்படின்னா அவங்ககிட்ட எல்லாமே இருந்தது. இப்போ நீங்கள் விஜய் பெற்ற வெற்றி காரணம் என்னென்னா ஒரு சினிமா புகழ், அப்புறம் வந்து லேடிஸ் ஓட்டு, யங் ஓட்ஸு, சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸ், இதெல்லாமே திமுக இருந்தது. இருந்தவங்க தோற்று போனாங்க. உதயநிதி சினிமாலேருந்து வந்தவர் தானே. ஸோ அந்த கட்சிக்கு நிறைய சினிமா பிரபலங்களும் ஆதரவிச்சாங்க. ஸோ லேடிஸ் ஓட்டு, மகளிர் நலத்தொகை எவ்வளோ பண்ணாங்க, யங் ஓட்ஸ் இருந்துச்சு, 3 மாநாடு நடந்தது, இளைய மாநாடு நடந்துச்சு. சோஷியல் மீடியாவில் அவங்க தான் ஐடிவிங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க. தமிழ்நாட்டில் முதல் கட்சியே அதுதான். ஸோ இப்படிலாம் இருந்தும் பண்ணலன்னா அது வந்து ஆட்சிக்கு எதிரான ஒரு ஆன்டி இன்கம்பன்சி ஒரு பெரிய அளவுக்கு விஸ்வரூபமாக இருந்தது. இவங்க தெரியாமலே இருந்துட்டாங்க. இது முதல்வர் அந்த ஸ்டாலினே போய் ஒத்துக்கிட்டார், ரம்மா நான் பழைய விஷயங்கள் தெரியாமல் இருந்துட்டேன் அப்படின்ட்டு. மீடியாவும் என்ன பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் மறைச்சிட்டாங்க. ஆக்சுவலி எல்லாத்தையும் வந்து ரொம்ப ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இரு சார், ஆனால் கொஞ்சம் ஒரு சாஃப்டாக இருக்குங்கிற மாதிரியாவது சொல்லியிருந்துருக்கலாம். இவங்க ப்ரோ இன்கம்பன்சி இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸாகரேட் பண்ணும்போது அது வந்து தப்பான இதாக இருக்குது. என்றைக்குமே நீங்கள் வந்து வெல்ஃபேர் ஸ்கீம்லாம் வச்சு தமிழ்நாட்டு அரசியலில் அது வந்து கை கொடுக்காது. நீங்கள் எப்போவுமே அது மைண்ட் செட் எப்படின்னா, இன்றைக்கி 1000 ரூபான்னா நீங்கள் ஆல்ரெடி அங்கே செட் பண்ணியாச்சு. நீங்கள் 1000 ரூபா மகளிர் உதவி கொடுக்குன்னா 2500 ரூபா டெல்லியில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் வெஸ்ட் பெங்காலில் அமித்ஷா வந்து இது கொடுக்குறாரு மேண்டேட்டில் வந்து நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தால் 2500 ரூபா கொடுக்குறோன்னு சொல்லிட்டாரு. ஸோ அதனால் இந்தியா ஃபுல்லாக வந்து மகளிர் உதவிங்கிறது நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அப்படிங்கும்போது நாங்கள் அதை கொடுத்தோம்னு சொல்லி அதை ஓட்டு வாங்க முடியாது. ஸோ பல ஸ்ட்ராட்டஜி மிஸ்டேக்கு நம்ம திமுக பண்ணிச்சு. இதுலேருந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ என்ன பிரச்சனைனா இவ்வளவும் பண்ணிட்டாங்க, தோல்விக்கு தெரியுது. இப்போ துரைமுருகன் என்ன சொல்கிறாருன்னா, எதனால தோற்று போனோம் எங்களுக்கே தெரியல அப்படிங்கிற. இதுதான் பெரிய தப்பு. இவ்வளோ அனுபவம் தெரிஞ்சிருக்கணும். தெரியாமலே எல்லாருக்கும் வெளிப்படையாக தெரிய அவசரம். ஒரு கார்லேருந்து அவரால் இறங்க முடியல. அவர் 2-3 தடவை அப்போலோவில் போய் படுத்திருந்தார். அவருக்கு சீட்டு கொடுத்து அவர் நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. பல வந்து எம்எல்ஏக்கள், பல திமுகவோட மாவட்ட செயலாளர்கள் எல்லாமே வந்து ஒரு நடமாட முடியாத அளவுக்கு ரொம்ப சீனியர் சிட்டிசன் எல்லாமே. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களே முன் வந்து விலகி நின்றுருக்கணும். ஆக்சுவலாக மற்றவர்களுக்கு இடம் கொடுக்காம அவங்களே தொடர்ந்து நிற்கணுங்கிற எண்ணம் தான் இன்னைக்கு தோல்விக்கு ஒரு காரணம். நான் வந்து இளைய தலைமுறைக்கு வாய்ப்பு விடுவேன்னா உடனே அவங்க பையனையோ அவங்க நேரடி வாரிசாக இருக்கிறாங்க, இல்லை அவங்க பேரனை இறக்கி இவங்க தான் ஜென்சின்னு காமிக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி ஏற்றுப்பாங்க மாட்டது? நீங்கள் வந்து கோபம் வந்து திமுகவோட தலைமைக்கு மட்டும் இல்லை, கீழ் வரைக்கும் இருக்குது. சாதாரண ஒரு ஒன்றிய செயலாளர், பகுதி செயலாளர் அவர் தன்னுடைய மகனை அங்கே ப்ரொஜெக்ட் பண்ணுற போது மக்கள் லிட்டரலாக பார்க்குறாங்க. ஏன்னாங்க இந்த கட்சியில் மேலேருந்து கீழ் வரைக்கும் எல்லாரும் அவன் சொந்தக்காரனே முன்னிறுத்தலாம் அப்படின்றோன்னா நம்ம எப்படி ஏற்றுக்கிறதுன்ட்டு. பட் இந்த சின்ன அதிமுகலையும் இருக்குது. அதிமுகலையும் மாவட்ட செயலர் அவங்க சொந்தக்காரங்க தான் கொடுக்குறாங்க. வெளிப்படையாக லிட்டரலாக வெளியில் தெரியாமலே அவங்க உள்ளே பண்ணுறாங்க. பட் அப்பட்டமாக தெரியுது திமுகவில். ஸோ இதுதான் மக்கள் வெறுத்து போது காரணம். ரெண்டாவது அது ஜனங்கம், அதாவது குறிப்பாக அந்த 40 வயதுக்கு கீழே இருக்கவங்களால வந்து இந்த திமுக அதிமுக கனெக்ட் பண்ணிக்கவே முடியல. ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க வந்து தள்ளி போகிறாங்க. இது ஒரு பழைய கட்சி ஆயிடுச்சு. இப்போ அந்த பெரிய மனமாற்றத்தை நீங்கள் கொண்டு வரவே முடியாது. அது வரதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அதுக்கெல்லாம் உதயநிதி நம்பகத்தன்மை இல்லாமல் போயிடுச்சு. ஆமாம், அது ரொம்ப டைம் ஆகும். உதயநிதி செயல்பாடு அவர் எந்த அளவுக்கு, அவருடைய செயல்பாடு நம்ம பார்த்தோம் எந்த அளவுக்கு இருந்ததுன்ட்டு. எலெக்ஷனில் கொஞ்ச நேரம் தான் பிரச்சாரம் பண்ணார். அதுக்கு முன்னாடி என்ன செயல்பாடு பார்த்தோம். அவர் ரொம்ப கடுமையாக உழைக்கணும். அது அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காங்கிறது தெரியல. ஸோ இதெல்லாம் நடந்தால் தான் அதுக்கு டைம் ஆகும் திரும்பி வர்றதுக்கு. இப்போ இந்த சுச்சுவேஷனில் தான் அண்ணாமலைக்கு ஒரு பெரிய ஸ்பேஸ் ஏற்பட்டிருக்குன்னு சொல்ல முடியும். ஏன்னா இப்போ விஜய் அவர்களுடைய அரசியலை எதிர்த்து பேசுறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான யங்ஸ்டரோட ஒரு வாய்ஸ் தேவைப்படுது. அங்கே அண்ணாமலை வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணுறாருன்னு எடுத்துக்கலாமா? ஆமாம், நிச்சயமாக அது பண்ணுறாரு. அதான் ஒரு மாற்றம். நேரடியாக தாவேக்காவோட குறைகளை அவரால் பண்ண முடியும். ரெண்டாவது, அண்ணாமலை வந்து ரொம்ப ரிசோர்ஸ்ஃபுல் பர்சன். அது எல்லா விஷயங்களையும் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. அவருக்கு அது இன்னும் வந்து எனக்கு இந்த கருத்து இருக்குங்க, என் கட்சியோட கருத்து இது அப்படிலாம் அவரை சொல்லியிருக்காரு. அதனால் அவருக்கு ஒரு தயக்கமே இருக்காது. இதை கருத்து சொல்கிறதுல தயக்கம் இருக்காது. ஸோ இப்போ இன்றைக்கி டேட்டா முக்கியம். ஒரு விஷயத்த சொல்கிறாருன்னா அது பார்ப்பாங்க. ஒரு கட்சி தலைவர் ப்ரெஸ் மீட்டை பார்க்குறான், ப்ரெஸ் மீட்லேயே வளர்ந்த தலைவர்னால் அவர் தான் அண்ணாமலையே சொல்ல முடியும். ஸோ அப்படிங்கும்போது எல்லாரையும் ஹேண்டில் பண்ண முடியும் அவரால். அப்படிங்கும்போது அவருக்கு ஒரு கூடுதல் இம்பார்ட்டன்ட் இருக்குது. ஒரு ப்ரெஸ் மீட்டை சந்திக்க முடியலை முதல்வரால் அப்படிங்கிற விஷயம் பரவலாக இருக்கும்போது அவருக்கு ஆப்போசிட்டாக ஒருத்தர் வந்து ப்ரெஸ் மீட் ரொம்ப அதில் தான் அரசியல் நடத்துகிறாரு. ப்ரெஸ் மீட்டில் தான் அரசியல் நடத்துகிறாரு. அப்படிங்கும்போது அதை மக்கள்லாம் பார்ப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன், விஜயோடைய சினிமா பாப்புலாரிட்டிக்கு முன்னாடி நிற்க முடியாது யாரும், அது உண்மைதான். பட் மக்கள் யோசிப்பாங்களே, யோசிக்க போகும்போது சரி ரைட்டு, சினிமா பாப்புலாரிட்டி அவர் இருக்குது. பட் அவர் இடத்துல வந்து ஒரு நிர்வாக அனுபவம் உள்ள ஒரு நேர்மையான ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அவரால் நிறுத்தினா சரி வருமானு நினச்சி பார்க்கும்போது அதுக்கு ஒரு வெயிட்டேஜ் கிடைக்குது. அண்ணாமலை இடத்துல வேறு யாராவது இருந்தானா பாருங்களேன், ஒரு டிப்பிக்கல் அரசியல்வாதியோட மகனோ இல்லை வேறு ஏதாவது இருந்தானா அது வந்து சூட்டாக இருக்காது. ஸோ இப்போ இந்த சூழல் இந்த இதை வந்து சரியாக பயன்படுத்தி கொடுத்து அதை ஃபிட் ஆகிறாரு அவர்.
பட் எலெக்ஷனில் என்ன ஆகும் அதுதான் திரும்ப சொல்கிறேன். கூட்டணி தான் நம்ம தமிழ்நாட்டு அரசியலுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க போகிறது. கண்டிப்பா சார். அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். இப்போ அண்ணாமலையோட இந்த ஒரு என்ட்ரி அதிமுக திமுக யாருக்கு பெரிய மைனஸா இருக்க போதுங்கிறதும் ஒரு பெரிய கேள்விக்குறி. நாட்கள் போக போக தெரியும். மற்றும் ஒரு சந்திப்பில் நிறைய விஷயங்கள் பேசலாம் சார். இவ்வளவு நேரம் எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்ட உங்களுடைய கருத்துக்களுக்காகவும் நேரத்துக்காகவும் ரொம்ப நன்றி சார். நன்றி.